புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கிராமப்புறங்களில் ஆங்காங்கே அதிக கனமழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை மேரி பகுதிக்கு உட்பட்ட கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இரவு பெய்த மழையால் காலை வரை மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமலும் அவதியடைந்தனர். மேலும் கணபதி நகர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மழைநீர் தேங்கியுள்ள பகுதியான கணபதி நகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது கணபதி நகரை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றப்படவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக வழக்கறிஞர் சசிபாலன் எச்சரித்தார்.